கன்னிராசி ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க மனைவி கிட்ட ரொம்ப உஷாரா இருக்கணும். கன்னிராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க கணவர் கிட்ட ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏன்னா 7ஆம் பாவம் சனி. நான் ஒன்று பேச எங்க மனைவி 100 பேசுவாங்க. இதுலயும் ஒரு நியாய தர்மம் வேணாமா? நான் 1 பேசினா 2 பேசினா சரி. அட 10 கூட பேசுறோம். 1 பேசினா 100 பேசினா என்னப்பா பண்றது? அப்படின்னா சாலிடா அப்படிதான் பேசுவாங்க. அப்ப என்னதான் பண்றது? காலில் விழுந்துடும். வேற வழியே இல்லை. கதையெல்லாம் பார்த்துருப்போம். இந்த மந்திரவாதியினோட உயிர் எங்க இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு மலை தாண்டி கொகை தாண்டி ஒரு கூண்டுக்குள்ள ஒரு கிளியினோட உடம்புக்குள்ள இருக்கு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இவங்க ஒரு பெரிய பெரிய விஷயத்துல நான் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ப முடியாத கதையெல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொன்னாலும் ஆமா சாமி, அப்படிதான் சாமி, ஆமா ஒதிக்கிற சாமின்னு காலில் விழுந்துட்டா முடிஞ்சு போச்சு. இதே கன்னிராசி பெண்களா இருந்தாலும் அவங்க கணவனோட பிஹேவியரோ ஆட்டிடியூடோ எப்படி இருக்கும் அப்படின்னா மிஸ்டர் இந்தியா மிஸ்டர் வேர்ல்ட் ரேஞ்சுக்கு அவரோட பில்டப் பண்ணிப்பாரு. அவரை ஓகே லெட் இட் பி, நீயே அப்படி இரு, உன்னோட அழகுக்கும் அறிவுக்கும் உன்னோட திறமைக்கும் நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி நீயே பெரிய ஆளாயிரு அப்படின்னு விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லைம்மா. இதே மாதிரி தான் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையும் விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போகிறோம் அப்படின்னா மற்றபடி கண்ணிக்கு காசு பணம் பிரச்சனை, அந்த அந்தஸ்து மரியாதை கௌரவம் இதெல்லாம் குறையிற மாதிரி இல்லை. இந்த 3 விஷயத்துல மட்டும் ஜாக்கிரதையா இருக்காங்க அப்படின்னா நல்லா இருக்கும்.